அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அதாவது அதற்கும் மேலே அதற்கும் மேலே அதற்கும் மேலே தான் மனசு நினைக்குதே ஒழிய, இது போதும், இதுவே போதும், இந்த நிலைமையே போதும் அப்படின்னு நமக்கு நாமே சமாதானம் செய்து கொள்ளுகிற நிலைமை என்னைக்கு வரப்போகுது? துறவிக்கே அந்த நிலைமை வரமாட்டேங்குது. அப்படி நிலைமையில் இருக்கும்போது நமது விருப்பங்களை லட்சியங்களா மாத்துனோம்னா, அது வளராது. அந்த லட்சியத்தை நோக்கி மட்டுமே பயணம் அமையும். விருப்பங்கள ஆசைகளா மாத்தணும்னு வச்சுங்களேன், ஆசைகள் பேராசைகளா ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அது அப்படியே போய்க்கிட்டு இருக்கும். அது அப்படியே போய்க்கிட்டு இருக்கும். அதனால தான் அதற்கு மேலே, அதற்கு மேலே, அதற்கு மேலேன்னு நுனி கொம்புல ஏறி நின்னுக்கிட்டு, இன்னும் எங்கேயாவது கால வைக்க முடியுமான்னு அப்படியே அலவாஞ்சுக்கிட்டு இருந்தா, இருக்கிற கிளையும் முறிஞ்சு கீழ தான் விழ வேண்டியிருக்கும். அப்படி நிலைமை இருக்கு. இந்த ஆசைகளுக்கு ஒரு அளவு இருக்கா? அதை நிறுத்த முடியுமான்னா, முடியவே முடியாது. அதிலும் குறிப்பா இந்த செல்வம், பணம் இது நமக்கு சேர சேர என்ன ஆகும்னா, பெரும்பாடு படுத்தும். ஒருத்தன் பேங்க்ல ஒரு பணத்த வித்ட்ரா பண்ணி, ஒரு பெரிய பையில வச்சு, ஹோல்டால் பேக்ல வச்சு, ஜிப்ப போட்டு மூடிட்டு, சைக்கிள்ல பின் சீட்ல வச்சு அத ஓட்டிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன ஒத்தையடி பாதை வழியா போய்க்கிட்டு இருக்கான். போய்க்கிட்டு இருக்கான்னா, அந்த ஜிப்பு சரியா மூடாதனால உள்ள இருந்த கட்டு ரூ. 100 கட்டா இருக்கு. அந்த ஒத்தையடி பாதையில பக்கத்துல இருந்த பள்ளத்துக்குள்ள அந்த ரூ. 100 கட்டு விழுந்துருச்சு. அப்படி விழுகும்போதே அந்த கட்டுல ஒரு தாள் மட்டும் உருவி மேட்ல விழுந்துருச்சு. மிச்சம் 99 தாள் இருந்த அந்த கட்டு கீழ பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு. அந்த சைக்கிள்காரன் மறந்துட்டு போயிட்டான். விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அந்த ஒத்தையடி பாதை மேல ஒரு ரூ. 100 தாள் கிடைஞ்சுச்சு. ஆஹா! நமக்கு ஒரு ரூ. 100 கிடைச்சிருக்கேன்னு எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ள போனான். சந்தோஷமா வயிறு முட்டை, இட்லி, தோசைன்னு சாப்பிட்டான். நிம்மதியா வீட்டுக்கு போயிட்டான். அவ்வளோதான் சந்தோஷம். ரூ. 100 கிடைச்சு ரூ. 100க்கும் சாப்பிட்டோம்ட்டு போயிட்டான். அதுக்கு பின்னாடி இன்னொருத்தன் வந்தான். இன்னொருத்தன் வந்தவன் அப்படி இப்படி பராக் பார்த்துக்கிட்டே வந்தவன் இந்த பள்ளத்துக்குள்ள இந்த ரூ. 100 கட்டு கிடக்கிறத பார்த்தான். ஆஹா! இந்த இடத்துல வச்சு எண்ணக்கூடாது, யாராவது பார்த்துருவாங்கன்னு படக்குன்னு எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சு வீட்டுக்கு போயிட்டான். வேகமா போனான். வீட்டில் உட்காந்து எண்ணுனான். அதில் ஒரு தாள் ஏற்கனவே வெளியே போயிருச்சா, 99 தடவை எண்ணியிருக்கான். 99 தடவை எண்ணாலும் 99 தாள் தான் இருந்துச்சு அதுக்குள்ள. அவனுக்கு ஏன் அப்படி திரும்ப திரும்ப எண்ணினான்னா, பேங்க்ல கரெக்டாக கட்டு போடுவாங்களே, அது மிஷினில் எண்ணி பார்த்துல கட்டு போடுவாங்க. இதில் ஒரு தாள் கம்மியாக இருக்கே அப்போ அங்கே தான் அந்த விழுந்த இடத்துல தான் இன்னொரு தாளும் கிடக்கும் அப்படின்னு இந்த 99 தாளையும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு கட்டோட வச்சுக்கிட்டு அந்த ஒத்தையடி பாதை முழுவதும் தேடுறான் தேடுறான் தேடுறான். இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கான். ஆசைக்கு அளவு இருக்கா? 100 கிடைச்சவன் போய் 2 தோசை 4 இட்லி 2 எல்லாத்தையும் சாப்பிட்டுவிட்டு 100 திருப்தியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறான். 9,900 கிடைச்சவன் திருப்தி அடையாம மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 100 இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கான். இல்லாததை தேடி தேடி எப்போது அடைய போகிறோம்? அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.